Hello everyone, welcome to Inayadal Academy. இன்னைக்கு அந்த automobile engineering part அதில் ரெண்டுமே இருக்கு. Automobile engineering and mechanical engineering part A and part B ரெண்டுமே computer aided manufacturing. அந்த சிலபஸ் ரெண்டிலும் சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. நோ டிஃபரன்ஸ். அந்த கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்ல ஒரு டாபிக் ஜியோமெட்ரிக் மாடலிங், கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான் ஜியோமெட்ரிக் மாடலிங். கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங்னா அதில் அது ஒரு வைடான ஒரு கான்செப்ட். இப்போ அந்த டிசைன் முதல் அந்த மேனுஃபேக்சரிங் டெஸ்டிங் எல்லாமே கம்ப்யூட்டர் எய்டடாக இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ஜியோமெட்ரிக் மாடலிங் அந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அந்த டாபிக்ல தான் வரும். ஆனால் மேனுஃபேக்சரிங் மொத்தம் சிஎன்சி மெஷின்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் எல்லாமே. அது ஒரு ப்ராடான டாபிக், இல்லைன்னா ப்ராடான ஒரு டேர்ம் சிஏஎம், கம்ப்யூட்டர் எய்டட் சிஏஎம் கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். இது ஜியோமெட்ரிக் மாடலிங் அந்த டிசைன்ல இருக்குன்னா ஒரு டாபிக். ஜியோமெட்ரிக் மாடலிங், ஜியோமெட்ரினா என்னது? அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபிகர்ஸ் அண்ட் எவ்ரிதிங், அது ரிலேட்டடா எப்படி டிசைன் பண்ணுவாங்க, அதுதான் இந்த ஜியோமெட்ரிக் மாடலிங். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் எ மாடல்? மாடல்னா என்னது உங்களுக்கு தெரியும். மாடல்னா எது வச்சு எது பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போகுது, அதுதான் மாடல். ஓகே, ஆனா மாடலோட ஒரு சிஸ்டமேட்டிக்கான டெஃபினிஷன் மாடல் இஸ் எ மேத்தமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன். வாட் இஸ் மேத்தமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்? மேத்தமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன்னா அந்த மாடல்ல அந்த டைமென்ஷன்ஸ், ஆங்கிள்ஸ், அந்த கர்வேச்சர் எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த சாலிட் 3D ஆப்ஜெக்ட்ல இல்லை அந்த சாலிடான ஃபைனல் ப்ராடக்ட்ல எந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் வேணும், டாலரன்ஸ் எவ்வளோ வேணும், எவ்வளோ ஆங்குலார் கட் கொடுக்கணும், அதே மாதிரி எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். அந்த சர்ஃபஸ் ஃபினிஷ் எவ்வளோ அளவுக்கு வேணும் எல்லாமே அந்த மாடல்ல இருக்கும். அதுக்கு பேரு தான் ஜியோமெட்ரிக் மாடலிங். ஓகே, அது மேத்தமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன். ஜியோமெட்ரிக் மாடலிங் இஸ் a mathematical description. Then it is done using software like CAD. CAD ஒரு சாஃப்ட்வேர், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்காங்க. Most commonly used CAD, computer aided design software. Okay, அது யூஸ் பண்ணி தான் இந்த மாடலிங் we will be doing. Then இந்த மாடல்ஸ் two types இருக்கும். First one is 2D models, the other one is 3D models. அந்த 2D models முன்னாடி அந்த பேப்பர் டிராயிங்ஸ் அதெல்லாம் அந்த 2D பிளானரா இருக்கும். அதனால தான் அதுக்கு 2D மாடல்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3D மாடல்ஸ், அது XYZ ஆக்சிஸ் இருக்கும். 2D மாடல்ஸ் only X and Y. ஓகே, ஒரு பிளேன்ல you can represent that model. அப்படினா 2D மாடல்ஸ். 3D மாடல்ஸ்னா you need XYZ axis. ஓகே, ஓகே. 2D மாடலிங் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை நமக்கு. 3D மாடலிங் முன்னாடி எல்லாமே பிஃபோர் த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் திஸ் ஃபீல்ட், முன்னாடி எல்லாம் பேப்பர்ல தான் இது ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்தா, நீங்க வேலைக்கு போய் தான் தெரியும் நினைக்கிறேன், அங்க ஒரு டிராயிங் ரூம் சொல்லிட்டு ரூமே இருக்கும். அதுக்குள்ள அந்த ஷெல்ஃபுக்குள்ள அப்படியே நம்பர் கொடுத்து அந்த டிராயிங்ஸ் இருக்கும். ஹார்ட் காப்பியாஸ் சேவ் பண்ணியிருக்கேன். நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படி சேவ் பண்றதுக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. வெரி ஈஸி டு காப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த கேரிங் காஸ்ட் இல்லை, ரூம் தேவையில்லை, ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், அதுக்குள்ள இது சேவ் பண்ணால் போதும். அதனால கம்ப்யூட்டர் டிசைன் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிசைன் ஆக்டிவிட்டி ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. சிம்பிள் மீன்ஸ் கம்பேர்ட் டு பிஃபோர். 3D மாடலிங் நீங்க பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இந்த மாதிரி 3D வயர் ஃப்ரேம் மாடல். ஃபர்ஸ்ட் 3D மாடல்ஸோட டைப்ஸா சொல்ல போது ஃபர்ஸ்ட் வயர் ஃப்ரேம் மாடல் ஆர் லைன் மாடல். வயர் ஃப்ரேம் என்னது? அந்த ஃப்ரேம் made using some wires, not made, drawn using some wires or line segments. இந்த மாதிரி லைன் இல்லனா வயர்ஸும் லைன் தான். அதனால லைன் வச்சு அந்த டோட்டல் ஃபிகரை ரெப்ரசென்ட் பண்ணிருந்தா அதுக்கு பேரு லைன் மாடல். இது பார்த்தா தெரியும், all are lines, எல்லாமே லைன்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த கர்வேச்சர் கூட லைன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுதான் வயர் ஃப்ரேம் மாடல் ஆர் லைன் மாடல். நெக்ஸ்ட் இஸ் சர்ஃபேஸ் மாடல்.
நீங்க வந்து இப்படி யோசிச்சா போதும். அந்த கிளாசிஃபிகேஷன் வந்து லீனியர், ஏரியல், வால்யூம். ஓகே, முதல்ல வந்து only x axis or line means linear. Next வந்து surface. Surface means area. X and y axis are required. Then volume, x y z axis are required. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் மைண்ட்ல மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் மாடல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் மாடல். சர்ஃபேஸ் மாடல் என்ன அப்படி சொன்னா அந்த லைன் மாடல் இது என்ன டிஃபரன்ஸ் இருக்காங்க? இங்க வந்து அந்த அதோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் உள்ள என்னது இருக்குன்னு தெரியாது. ஆனா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு இதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க யூசிங் சம் ஸ்மால் பிளேட்ஸ். ஓகே, இந்த பிளேட்ஸ் வச்சு அந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு ரெப்ரசென்ட் பண்ணிடும். அதுதான் சர்ஃபேஸ் மாடல். ஓகே, அது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த அவுட்டர் பெரிஃபரி ஐடியா மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் solid model. Solid means you have to go for xyz means 3D. okay, 3-dimensional figure வந்து அப்படியே அந்த full parameters or full features அதுல ரெப்ரசென்ட் பண்ண முடியும் solid. இது வந்ததுக்கு அப்புறம் மற்றது ரெண்டும் தேவையில்லை. ஓகே, இதுல பார்த்தா ஆனா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு போக தேவையில்லை, காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஆனா இதுதான் ரொம்ப இந்த மேனுஃபேக்சரிங் எண்ட்ல பார்த்தா காமன்லி யூஸ்ட் சாலிட் மாடல் தான். இது பார்த்தாலே தெரியும் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து முன்னாடி இருந்த மாதிரி லைன் இல்லை, ஏரியா பிளேட்ஸ் மாதிரி வைக்கல, கரெக்டா போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டா இருக்குது. ஓகே, இந்த ஹால்ஸ் கூட காமிச்சிருக்காங்க. அது சர்ஃபேஸ்லும் காமிக்குவாங்க, ஆனால் பிளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் காமிக்கும். இங்கே வந்து கரெக்டான ஒரு 3-dimensional ஃபிகர் மாதிரியே காமிக்கும், சாலிட் ஃபிகர் மாதிரியே இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் தான் சாலிட் மாடல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வயர் ஃப்ரேம், செகண்ட் ஒன் இஸ் சர்ஃபேஸ், தேர்ட் ஒன் இஸ் சாலிட் மாடல். இதுல வந்து there are 2 classifications. ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்காங்க. The first classification is constructive solid geometry. அந்த நேமில இருக்குது அதோட கான்செப்ட் கன்ஸ்ட்ரக்டிவ். அந்த எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஹவுஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, பில்டிங் பிளாக்ஸ் வச்சு டோர் கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் மேலே போட்டு அப்படி அந்த எலிமெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜியோமெட்ரி. அந்த அதோட பேசிக் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து அசம்பிளிங் இங்கே ரொம்ப முக்கியம். அசம்பிளிங் பண்ண மாதிரி இருக்கும் அந்த டிராயிங். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வேண்டிய ஃபிகர் இல்லைன்னா வேண்டிய ஆப்ஜெக்ட். இதுதான் இது டிசைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யூ வில் டிசைன் a rectangular prism and another rectangular prism and a cylindrical rod. இது மூணும் சேர்ந்த அசம்பிளி தான் your final figure. okay, so brick, door, then floor எல்லாமே அசம்பிள் பண்ண போறேன். அதே மாதிரி தான் அசம்பிள் பண்றதுக்கு உங்களுக்கு வீடு அரைச்சாச்சு. அதே மாதிரி பேசிக் யூனிட்ஸ் மாதிரி கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கூட சேர்த்து அசம்பிள் பண்ணா அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் சாலிட் ஜியோமெட்ரி. அந்த சாலிட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அப்படி அந்த ஒரு மீனிங். நெக்ஸ்ட், அப்போ வேற ஒரு டைப் இருக்குது பவுண்டரி ரெப்ரசன்டேஷன்ஸ். இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாமே மாடல் ஸ்கூல்ல எல்லாம் மாடல் பண்ண மாதிரி அந்த டோட்டல் ஃபிகர்ல வந்து என்னெல்லாம் இருக்குது, இது ஆப்ஜெக்ட். டோட்டல் ஃபிகர்ல என்னெல்லாம் இருக்குது அதோட பவுண்டரியில் இருக்குன்னா ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் ரெப்ரஸ் பண்ணுவேன். இது பார்த்தா தெரியும் இதோட பவுண்டரி எல்லாம் இது. ஃபர்ஸ்ட் திஸ் யூ ஷேப், தென் ரெக்டாங்கிள், ஹியர் ரெக்டாங்கிள், 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 தென் ஒன் ஸ்கொயர், எ ஹோல். அதே மாதிரி அந்த பவுண்டரினா ஏரியல் பவுண்டரி, இது அந்த ஏரியல் பவுண்டரி, இது ஒரு ஏரியல் பவுண்டரி, இது ஒரு ஏரியல் பவுண்டரி, இது ஒரு ஏரியல் பவுண்டரி. அப்படி அந்த பவுண்டரியில் இருக்குன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி அந்த டிசைன் பண்ற ப்ராசஸ் வந்து பவுண்டரி ரெப்ரசன்டேஷன். ஆனா கொஸ்டின் பேப்பர்ல வந்து BREP அப்படியே சொல்லுவாங்க, B-REP பவுண்டரி ரெப்ரசன்டேஷன். ஓகே, இது மூணு தான்
மூணு டைப் தான். வில் ரிவைஸ் 3 டைப்ஸ். முதல்ல வந்து 2D and 3D இருக்காங்க. 2D வந்து லைக் அவர் டிராயிங்ஸ், அது வந்து ஒரு டிராயிங் மாதிரி தான், ஹார்ட் காப்பி மாதிரி. நெக்ஸ்ட் வந்து 3D மாடலிங். 3D மாடலிங் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வயர் ஃப்ரேம் மாடலிங். லைன்ஸ் யூஸ் பண்றாங்க. லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஃபைனல் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது வந்து இங்க டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அது காமிக்கல. நிறைய டைமென்ஷன்ஸ், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வேணும், சர்ஃபேஸ் ஃபினிஷ் எல்லாமே இருக்கும். ஆனா இதுல ஒன்றும் காமிக்கல. ஆனா ஃபிகர் வந்து இப்படி இருக்கும், அந்த டிசைன் ஃபிகர் வந்து இப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் லைன்ஸ், வயர் ஃப்ரேம். இந்த லைனுக்கு இடையில என்னது தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சர்ஃபேஸ் மாடல். சர்ஃபேஸ் மாடல்னா இந்த மாதிரி ஏரியா சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த ஏரியா அசம்பிள் பண்ணிட்டு ரெடி பண்ணுவாங்க அந்த டிசைன். நெக்ஸ்ட் இஸ் சாலிட். சாலிட் வந்து யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லா ஃபீச்சர்ஸும் இன்க்ளூடடாக இருக்கும். அதுவே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், நெக்ஸ்ட் வந்து இஸ் பவுண்டரி ரெப்ரசன்டேஷன். இவ்வளோ தான் இந்த ஜியோமெட்ரிக் மாடலிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். அதுக்குள்ள இந்த டிவிஷன்ஸ் பாருங்க, 3D மாடலிங்கோட டிவிஷன்ஸ் இப்படின்னா ஏது, இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஏது யூஸ் பண்ணணும், அப்படியெல்லாம் கேள்வி இருக்கும். ஓகே, எனிவே ஐ ஹோப் யூ ஆர் கண்டினியூ யுவர் லேர்னிங். இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் குட் பை, டேக் கேர், தேங்க்யூ.